ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஜுஜுட்சு கைசன் எபிசோட் 3 சீசன் 1 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி எபிசோட் 1 எபிசோட் 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ எபிசோட் 2ல் எண்டிங் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, நம்ம கோஜோ வந்து 3வது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை பிக்கப் பண்ண போகலாம் டோக்கியோவுக்கு. அந்த மாதிரி நம்ம கோஜோ இவங்க 2 பேரையும் நம்ம யூஜியும் ஃபிசிக்கரும் கூப்பிட்டு போவார் டோக்கியோவுக்கு. இப்போ அங்கே போயிட்டாங்க இங்கே டோக்கியோவுக்கு. இப்போ டோக்கியோவில் இப்போ என்ன எப்படி கட்டுறாங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஷிபுயாலேருந்து ஷினாகாவுக்கு போகிற ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. பயணிகள் எல்லாம் ரெடியாக பிளாட்ஃபார்மோட எல்லோ லைனில் சேஃபாக நில்லுங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போ அங்கே ஒரு பொண்ணு இந்த மாதிரி காட்டுறாங்க. அவரும் தனக்குள்ளே சொல்கிறான், சவோரி நான் ஒரு வழியாக வந்துட்டேன், நான் டோக்கியோவுக்கு வந்துட்டேன், நீ நான் 2 பேரும் மீட் பண்ணணுன்னா நீ சொன்ன பேக்கரியில் போய் அந்த ஸ்வீட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறதுல இந்த இடத்துல நம்ம யூஜி ஃபிசிக்கோட வர்றேன். நம்ம யூஜியும் கேட்குறான், எப்படி இருந்தால் வந்து ஒரு கிளாஸில் வெறும் 3 ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஃபிசிக்கோட சொல்கிறான், ஆமாம் அதெல்லாம் இதுவும் நியாயம்தான், ஆனால் நீ சாத்தான்களெல்லாம் பார்க்கக்கூடிய யாரையா பார்த்துருக்கியா என்ன அந்த மாதிரி கேட்டால் நம்ம யூஜி சொல்கிறான், இல்லையே நான் யாரையும் அப்படிலாம் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன் ஃபிசிக்கரும், அதனால தான் அந்த ஜுஜுட்சு சார்சஸ் அதாவது மந்திரவாதிங்களாம் எண்ணிக்கை வந்து குறையுது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சொல்கிறேன், நான் தானே ஃபஸ்ட் இயரில் 3வது ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம ஃபிசிக்கரும் சொல்கிறேன், தெரிலையே எனக்கும் இப்போ தான் தெரியுது 3வது வேறு யாரோ வராங்கன்னு. உனக்கே நம்ம ஹைஸ்கூல் பற்றி தான் தெரியுமே, நான் வரவங்க எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கோஜோ வராரு. கோஜோ வந்துட்டு, ஹாய் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, என்ன அதுக்குள்ளே உங்களுக்கு யூனிஃபார்ம் கிடச்சிருச்சா அந்த மாதிரி நம்ம கோஜோவும் கேட்க, நம்ம யூஜியும் ஃபிசிக்கலும் நம்ம யூஜி சொல்கிறான், கிடச்சிருச்சு பரவாயில்ல எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு ஹூனிலாம் வச்சுருக்கு, ஆனால் ஏன் ஃபிசிக்கோராவும் என்னோடது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா நம்ம கோஜோவும் சொல்கிறான், இந்த யூனிஃபார்ம்லாம் ரெடி பண்ண கொடுக்குறது நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்து நம்ம யூஜி சொல்கிறான், ஏன்னா ரெடி பண்ணால் நீங்கள் தான் யூனிஃபார்ம்லாம் கொடுப்பீங்களா, இப்போ நான் ஆனால் உங்ககிட்ட இந்த மாதிரி ஹூனி அதாவது கேப் வச்சு ஹேட் வச்சு கேட்கவே இல்லையே, அப்புறம் இந்த மாதிரி தந்தீங்க அப்படின்னு கேட்டேன். நான் அவனு சொல்கிறேன், சும்மா நானே சொல்லிட்டேன் அப்படின்னோன்னே இப்போ ஃபிசிக்கர் சொல்கிறேன், பார்த்து யூஜி அவர் உங்ககிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறார் அந்த மாதிரி சொன்னோன்னே அப்போ வந்து இங்கே டோக்கியோவுக்கு போகிறாங்க. இங்கே வந்து யூஜி பாப்கார்ன் வேணும்னு போய் வாங்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு, மேடம் உங்களை நான் மாடலுக்கு செலக்ட் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி கேட்டேன்னா அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்குலாம் அப்படின்னு சொன்னோன்னா இவனு சொல்கிறான், விசிட்டிங் கார்டு கூட தரேன் வேணா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொன்னால் அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு இல்லை அந்த மாதிரி சொல்லுறேன். இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, அந்த சவோரி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாள் தனக்குள்ளே, அவள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த ஆள்கிட்ட போய் கேட்குறான், ஏய் இங்கே நில்ற, நான் இங்கே ஒருத்தன் இருக்கேன், என்ன நான் வருவேன் நான் மாடல் கரெக்டாக அப்படின்னு கேட்டோன்னா இவனும் ஆச்சரியமாக பார்க்குறான், ஏய் யாரா இவ அப்படின்னு பார்த்தோன்னா இவனும் சொல்கிறான், இல்லை வேணாம்மா அப்படின்னு சொன்னோன்னே இவளும் சொல்கிறா, ஏய் ஒழுங்காக ஏதாவது சொல்கிறா நான் வரட்டா வேணாமா அப்படின்னு சொன்னேன். அவன் அப்படியே திக்குன்னு நிற்கிறான், ஏதாவது அடிச்சிட போகிறான்னு. உடனே இவரு சொல்கிறா, ஏய் ஏதாவது எஸ்ஸா நோவா தான் சொல்கிறா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க. இந்த பக்கத்துலேருந்து நம்ம ஃபிசிக்கோராவும் யூஜியும் பார்த்துக்கிட்டு இருக்க, ஓ இவ தான் அந்த பொண்ணா, நான் கூட இது நல்லா நினச்சேன், என்னடா இப்படி எப்படி எல்லாத்தையும் அடிக்கிறா அந்த மாதிரி நினச்சேன். அப்போ ஃபிசிக்கோர சொல்ல, பரவாயில்ல உன்னோட பரவாயில்ல தான் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கோஜோ வந்துட்டு நீங்கள் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே இடத்துல இவ சொல்கிறா, இந்த மாதிரி என்ன கோஜோ கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கண்ணாடி போட்டிங்களா அந்த மாதிரி சொன்னோன்னா இப்போ வந்து நீனே இன்ட்ரோ பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம கோஜோ சொல்ல இவளும் இன்ட்ரோ பண்ணிக்கிறா, நான் தான் வந்து என் பேர் குகிசாகி நொபாரா, நான் தான் உங்கள் குரூப்பில் இருக்க ஒரே ஒரு பொண்ணு, அப்புறம் நீங்களாம் உங்கள் பேரை இன்ட்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யூஜின்னு சொல்கிறோம், நான் தான் வந்து யூஜி, நான் வந்து செண்டாயிலேருந்து வரேன் அந்த மாதிரி சொன்னோன்னா இவளும் பார்க்குற, யாரா இவனுங்க பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கானுங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம யூஜியும் சொல்லிட்டானா, இப்போ நான் தான் யூஜி, நான் செண்டாயிலேருந்து வரேன் இது இப்படின்னு சொல்ல இவ என்ன நினைக்கிறான்னா, என்னடா மண்டை இது பார்க்க ஏதோ கோணிக்கிட்டு பால் டப்பா மாதிரி இருக்குது அந்தமாதிரி பார்க்க நம்ம ஃபிசிக்கோரும் சொல்கிறேன், நான் தான் மேகுமி ஃபிசிக்கோரா அப்படின்னு சொன்னேன். இவனும் பார்க்குறேன், என்னடா இவன் மண்டை ஏதோ இப்போ வெறும் பேரை மட்டும் சொல்லியிருக்கான், பெரிய மனசுக்குள்ள பிஸ்தான் நினப்பு இந்த மாதிரி இவன் நினைக்க இவன் சொல்கிறான், இவனுங்க பார்த்தா பிரச்சனையை தானாக எழுத்துக்க முன்னே இருக்காளே அப்படின்னு சொன்னா இவனும் நினைக்கிறான், சரி போய் இவனுங்க டீம்லேயாடா வந்து நான் சேரணும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. நம்ம கோஜோவும் அப்போ சொல்கிறான், ஒரு வழியாக இப்போ நாங்கள் உங்களை இன்ட்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யூஜி சொல்கிறோம், சும்மா பார்த்தோன்னே எங்களை எடை போடாது குறைச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம கோஜோ சொல்கிறான், எப்படியோ உங்களை மீட் பண்ண வச்சாச்சு
இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எல்லாம் அங்கேருந்து கத்துறாங்க, டோக்கியோ 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 அப்படின்னு இந்த யூஜியும் இந்த குகிசாக்கியும் கத்துறாங்க. இதை பார்த்தோன்னா இந்த பக்கம் ஃபிசிக்கோரை பார்த்து சொல்கிறான், ஐய ரெண்டும் கிறுக்கு பைத்தியங்க போல அப்படின்னு நம்ம ஃபிசிக்கோரவும் அங்கேருந்து காமெடியாக பார்க்குறான். அங்கேருந்து பார்த்தோன்னே இவங்க சொல்கிறான், இங்கே வந்து இவன் சொல்கிறா இந்த குகிசாக்கி நம்ம டோக்கியோவில் டிடிஎல் போகலாம் அப்படின்னு சொன்னால் இவன் சொல்கிறான் நம்ம யூஜி டிடிஎல் கிறுக்கு, டிடிஎல் வந்து சீபாவில் இருக்குது டோக்கியோவில் இல்லை அப்படின்னு சொன்னேன். இவனும் சொல்கிறா சரி இப்போ யூஜி சொல்கிறான் நம்ம சீனா டவுன் போகலாம் அப்படின்னு சொன்னால் இவன் சொல்கிறா சீனா டவுன் வந்து யோகோஹாமாவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூஜின்னு சொல்கிறேன் கிறுக்கு, யோகோஹாமா வந்து டோக்கியோவில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கோஜோவும் சொல்கிறேன் நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ இங்கே வந்துட்டு கோஜோ சொல்கிறேன் இதுதான் ரோப்போங்கி அப்படின்னு சொன்னேன். இந்த யூஜியும் இந்த குகிசாக்கியும் இருக்காங்களா அவங்க சொல்கிறேன் ரோப்போங்கி ரோப்போங்கி ரோப்போங்கின்னு கத்திக்கிட்டு இருக்க. கோஜோவும் சொல்கிறாரு இந்த மாதிரி பக்கத்தே ஒரு சுடுகாடும் கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபிசிக்கோரை சொல்கிறான் இந்த சுடுகாடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, இந்த மக்கள் வந்து நான் சுடுகாட்டை பார்த்து பயப்படுறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அப்படியே சொல்கிறான் நம்ம யூஜி வந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் என்ன சம்பவம் விரலை சாப்பிட்ருக்கானா அப்படின்னு நம்ம ஃபிசிக்கோரெலாம் இவங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. நம்ம குகிசாக்கியும் ஏன்னா இவன் விரலெல்லாம் வேறு சாப்பிட்ருக்கானா அப்படின்னு குகிசாக்கியும் கத்திக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல இவன் அருவறுப்படுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்ம கோஜோன்னு சொல்கிறேன் இதுக்குள்ளே நிறையா கர்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, சரி போங்க உள்ளே போய் குகிசாக்கி அப்புறம் யூஜி போய் டக்குன்னு அந்த இதை விரட்டிடுவாங்க அந்த டீமன், அதாவது அந்த கர்ஸ்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம யூஜின்னு சொல்கிறான் அது எப்படி என்னால் முடியும் அது கஷ்டமே அப்படின்னு சொன்னால் நம்ம யூஜின்னு சொல்கிறான் அதான் தெரியுமா உனக்கே தெரியுமா ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்டால் இன்னொன்று கர்ஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து விரட்ட முடியும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம கோஜோ அப்போ வந்து சொல்கிறான் பரவாயில்ல ஆனால் இருந்தாலும் நீ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தானே இது பண்ண போகிற, அதனால் நான் உனக்கு ஒரு வெப்பன் தரேன் ஸ்லாட்டர் டீமன் அப்படின்ட்டு, இதை நீ பயன்படுத்திக்கோ, இதை இப்போ ஃபஸ்ட் வாட்டி போகிறதுனால தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜியும் ஆச்சரியமாக பார்க்குறோம். என்னடா இது செம்மையாக இருக்கே வெப்பனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜியும் அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க. அப்போ நம்ம கோஜோ சொல்கிறேன் இதில் நிறைய சபிக்கப்பட்ட சக்தி இருக்குது, சாபத்தெல்லாம் தடுக்க இது உனக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொன்னால் குகிசாக்கி சொல்கிறேன் அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே வந்து நம்ம கோஜோ சொல்கிறேன் யூஜி அப்புறம் இன்னொன்று விஷயம் நீ சுகுணாவை மட்டும் வெளியே ரிலீஸ் பண்ணிடாத, அது இருந்தால் அவனால் ஜெயிக்க முடியும்னே வச்சுக்கோ, ஆனால் அது வந்து எல்லா சாபத்தையும் அதுக்கு ஈர்க்கும் அந்த மாதிரி நம்ம கோஜோவும் நம்ம யூஜிக்கு வந்து ஒரு அறிவுரை மாதிரி தராது. இப்போ வந்து நம்ம யூஜின்னு சொல்கிறான் ஓகே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ நான் நீ எப்படி உள்ளே போயிட்டு இந்த டீமனை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். கோஜோ சொல்கிறான் டெஸ்ட்டை ஒழுங்காக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புகிறோம். நம்ம குகிசாக்கியும் நீ ஏன்னா வரியே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நம்ம யூஜியும் கதவை திறந்து பார்க்குறான் ஏன்னா பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறானுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம குகிசாக்கியும் சொல்கிறா என்னதுரா இது வந்தோடனே நம்மளை எப்படி ஒரு டீமன் டோக்கியோவில் டீமன் விரட்ட நான் சுற்றி பார்க்கலான்னு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வெளியே வந்து கோஜோ ஃபிசிக்கரும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கானு இந்த மாதிரி எதுக்காண்டி அவனை மட்டும் அனுப்பிச்சிங்க ஏன் அனுப்பல கோஜோ அப்படின்னு கேட்டேன். நம்ம கோஜோ சொல்கிறேன் நீ இன்னும் சரியாகலை ஃபிசிக்கரோ, அதே மாதிரி இந்த டெஸ்ட்டு வந்து நம்ம குகிசாக்கிக்கு மட்டும்தான் நம்ம யூஜி, அப்போ நம்ம யூஜிக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம கோஜோவும் சொல்கிறேன் யூஜி என்ன கவனிக்க ஒரு ஆள் கண்டிப்பாக தேவையா அந்த மாதிரி ஃபிசிக்கரை சொல்ல இந்த டெஸ்ட்டு வந்து குகிசாக்கிக்கு தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இந்த இடத்துல கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம குகிசாக்கியும் உள்ளே போயிட்டு பார்க்குறேன் என்னடா இது போர் அடிக்குது வந்தோடனே இப்படிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ மேலே போ நான் கீழே போகிறேன், தனித்தனியாக பிரிஞ்சு நம்ம செயல்பட்டு இருந்தால் நம்ம சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு குகிசாக்கி சொல்கிறா. அப்புறம் வந்து நம்ம இவன் சொல்கிறான் கோஜோவும் நீ என்ன எதையுமே சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டியா, இந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எவ்வளோ ஆபத்து அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம குகிசாக்கி எட்டி ஒரே ஒரு உதை தான் என்னடா எனக்கே நீ அறிவு தரியா, பார்க்க ஏதோ காமெடி பீஸ் மாதிரி இருந்துட்டு எனக்கு நீ அறிவு தரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உதை தான். அதில் போய் நம்ம யூஜி விழுந்துட்டான். யூஜின்னு சொல்கிறான் நீ என்ன பழைய மனசில் ஹீரோயின் நினப்பு என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் இப்போ கத்திக்கிட்டு இருக்க பின்னாடி வந்து திடீர்னு ஒரு டீமன் வந்துட்டு நம்ம யூஜியை தாக்க ஆரம்பிக்குது. நம்ம யூஜியும் ஓ நீ வந்துட்டியா டீமன், இப்போ பாரு என் ஸ்லாட்டர் டீமன் இந்த வெப்பனுக்கு நீ எப்படி இறையாகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜியும் அந்த டீமனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம யூஜியும் இன்றைக்கி உன்னை விட மாட்டேன்டா இருறா இன்னைக்கு அழைச்சிட்டு தான்டா வெளியவே போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம யூஜியும் போஸ்ட்லாம் காட்டி அந்த ஸ்லாட்டர் டீமனை வச்சுட்டு அந்த
வெப்பனை வச்சு ஒரே குத்தான் வயிற்றுல நம்ம யூஜி குத்த அதுக்கு அப்படியே அப்படியே ஆன்னு சொல்லி இறக்குது. இதை பார்த்தா நம்ம யூஜிக்கு சந்தோஷம், என்னடா யூஜி நமக்கு தேடிட்டோம், நமக்குள்ளே இவ்வளோ தரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல நம்ம கோஜோ வந்து அந்த யூஜிக்கு சுத்தமாக மண்டையில் அறிவே மசாலாவே இல்லை. ஆனால் அவனை எதிர்த்து யார் எந்த ஒரு கெட்ட சக்தியோ அவனை எதிர்த்து அவனை கொல்லக்கூடிய லெவலுக்கு யாராவது வந்தா அந்த யூஜி வந்து யாரையும் கொல்ல தயங்க கூட மாட்டான். அப்படிப்பட்டவன் அவன். அதே மாதிரி அவன் உன் கூட தானே படித்தான், அவன் சாதா ஒரு ஸ்கூலில் தான் படித்தான், அதனால் அவனுக்கு இந்த மாதிரி நிறையா இந்த டீமன்ஸ் காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றிலாம் நிறையா தெரியாது, ஒன்னே மாதிரி தான் ஃபிசிகோரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிசிகோரோ கிட்ட நம்ம கோஜோவும் சொல்லிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டால் நம்ம ஃபிசிகோரோ சொல்கிறான், அப்புறம் ஏன் இந்த குகிசாக்கி அவள் டோக்கியோவில் தான் இருந்தவள், அவளுக்கு அவள் தான் நல்லா ப்ராக்டிஸ் ஆனவளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்கிறான் நம்ம கோஜோவும் அதெல்லாம் கிடையாது, நிறைய பேர் உனக்கு தெரியும்ல, இந்த மாதிரி நிறையா ஜூட்ஸு மந்திரவாதிங்களாம் தனக்குள்ள சக்தி இருந்தும் அதை பயத்தால் அதை விட்டுடுறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. குகிசாக்கி வந்து இங்கே மேலே போயிட்டுருக்கா. இந்த மேலே இடத்துல பார்க்குறா, ஏய் என்ன டீமன் அங்கே என்ன சிலை மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா, ஒழுங்காக நீனா வெளியே வரல உன்னை அந்த சிலையிலேயே வச்சு சீச்சு தள்ளிடுவேன். அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம குகிசாக்கி பேசிக்கிட்டு இருக்க. அந்த டீமனும் இதை கண்டுக்காத மாதிரியே அப்படியே இருக்குது. இதை பார்த்தோன்னே இரு இப்போ நீ வரதானே இல்லை, இப்போ பாரு உன்னை நானே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குகிசாக்கி அவன் கீழே இருக்க வெப்பனை வச்சு மண்டையிலே ஒரே ஒரு போடு. அவள் ஏதோ வெப்பன் எடுக்கிறா, அவள் ஹேமர் மாதிரி இருக்குது அந்த ஏதோ சிம்பிள்லாம் போட்டு. அதை பார்த்தோன்னா அந்த ஹேமர் வச்சு மண்டையிலே ஒரு அடி தான், ஆணியிலே வச்சு அடிக்கிறா, 2 ஆணி வச்சு மண்டையிலே போய் இந்த 2 ஆணியும் குத்திக்கிச்சு. இந்த இடத்துல நம்ம கோஜா சொல்லிகிட்டு இருக்கான், உனக்கே நிறைய தெரியும், நீ அதாவது இந்த நொபாரா அதாவது நம்ம குகிசாக்கி இருக்க ஊர் அப்புறம் டோக்கியோவில் இருக்கிற டீமனும் வேறு வேறு மக்கள் அதிகரிக்க தான் மக்கள் தொகை அதிகரிக்க அந்த டீமன்ஸும் அதிகமாகுது, அந்த மாதிரி கெட்ட எண்ணமும் அதிகமாகுது, அந்த மாதிரி பரவுது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம குகிசாக்கி வந்து அவளோட வெப்பனை வச்சு ஒரே போடு தான் அந்த ஆணியை வச்சு மண்டையிலே போய் அடிச்சிச்சு. அந்த அடித்ததில் அந்த டீமன் உளுந்துடுச்சு. இதை பார்த்தோன்னே குகிசாக்கி அப்பயே நான் சொன்னேன்ல, இப்போ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, வேணா அந்த மண்டையில் இருக்க ஆணி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம குகிசாக்கி அதுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே அந்த டீமனும் இப்போ இருந்துருச்சு, அது கண்ணெல்லாம் திடீர்னு வந்துச்சு. இப்போ இந்த கோஜாவும் சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இந்த நொவாரில் இருக்கிறதும் இந்த டோக்கியோவில் இருக்கிறதும் வேறு வேறு டீமன், அந்த மக்கள் கூட அதிகரிக்க தான் அது சக்தியும் போயிருக்கும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. இந்த இடத்துல அந்த ஆணி அடிச்சு இவள் எந்திரிச்சிடுது இந்த டீமனும். இவளும் சொல்கிற குகிசாக்கி பரவாயில்ல எந்திரிச்சிட்டியா, அதுக்குள்ளே இரு உன்னை ஆனால் அவ்வளோ சுலபமாக விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க ஆம்பளை வச்சு ஒரே போடுதான். அப்போ குகிசாக்கின்னு சந்தோஷப்படுது, நானும் இவ்வளோ தேடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் வந்து அப்போ ஆச்சரியமாக பார்க்குறான், அங்கே ஏன்னா ஒரு சின்ன குழந்தை இருக்கான். அவள் தான் பார்த்தோன்னே இப்போ அவன் விளையாட வந்து மாட்டிக்கிட்டான் போல. அந்த மாதிரி குகிசாக்கி நினைக்க, வா சின்ன குழந்தை போகலாம், ஆனால் எல்லா டீமனையும் கொண்டாச்சு, இப்போ கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சின்ன பையனும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான். இதை பார்த்தோன்னே நம்ம குகிசாக்கியும் மனசில் நினைக்கிறேன், இந்த காலத்து பசங்களுக்குலாம் எப்படி பெரியவங்களை மதிக்கணும்னே தெரில, நம்ம போய் வேணால் யூஜியை கூப்பிட்டு வரலாம், அவன் தான் இதுக்கெலாம் சரிப்படுவான் சொல்லிகிட்டு இருக்க. அந்த இடத்துல பின்னாடி அந்த பையனுக்கு பின்னாடி வந்து ஒரு டீமன் வந்து பிடிச்சிட்டு, நீ இவனை உன் வெப்பன்லாம் கீழே போட்டல, இந்த பையனை இப்படியே குத்தி குத்தி எனக்கத்தாலே கொண்டுருவேன் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இவனும் குகிசாக்கியும் பார்க்குறா, என்னடா இது எனக்கு தெரிஞ்சு 4th கிரேடா 3rd கிரேடாக தான் இருக்கும் சொல்லிகிட்டு இருக்க. இந்த மாதிரி கோஜோஸ் கீழே சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த டீமன்ஸ் இருக்க விஸ்டம் இருக்கே அதை வச்சு அது எந்த லெவலுக்கு வேணாலும் போகும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இவ சொல்கிறேன், இந்த டீமன் ஏதோ 4th கிரேடோ 3rd கிரேடோ தான், அதனால தான் ஏதோ ஒரு பொருளை வச்சு இது மிரட்டுது மனுஷங்களை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இந்த டீமனும் அப்படியே பார்த்து இவனை நீங்கள் வெப்பனை கீழே போடுறியா இல்லை நான் இவனை கொண்டுட்டா இந்த மாதிரி இந்த டீமனும் சொல்லிகிட்டு இருக்க. நம்ம குகிசாக்கியும் வேறு வழி தெரியாமல் அந்த வெப்பன்ஸ்லாம் அப்படியே கீழே போட்டுடுறா. நான் சரண்டர் ஆகிட்டேன், இப்போயாவது அந்த பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பயும் அந்த டீமன் விட மாட்டேங்குது. இதை பார்த்தானே குகிசாக்கி கோவமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. பின்னாடியிலேருந்து ஒரு கை, யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கை, யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம யூஜி ஹீரோ மாதிரி ஒரு என்ட்ரியாக கொடுத்து இந்த டீமனை ஒரே வெட்டு தான் இந்த ஸ்லாட்டர் டீமனை வச்சு வெட்டி போட்டுட்டான். உனக்கு எதுவும் ஆகலையே அந்த மாதிரி இது கேட்க, அப்போ அந்த டீமன் தப்பிக்குது அப்படின்னு யூஜி சொல்கிறான். உடனே நம்ம குகிசாக்கி அந்த கையை என்கிட்ட டக்குன்னு தூக்கி போட அந்த மாதிரி சொல்ல, நம்ம ஃபிசிக்கரோ நான் போட்டேன் அப்படின்னு கேட்குறான். இல்லை வேணாம் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம அங்கேருந்து ஒரு நம்ம குகிசாக்கியும் ஒரு டால் எடுத்து ஸ்டார் டால் டெக்னிக் அப்படின்னு போடுறான். நம்ம யூஜியும் பார்த்து யாரா இவ சூனியா கரியா போல அப்படின்னு நினைக்க, இவ்வளோ டெக்னிக் வச்சு அந்த டீமனை அப்படியே அழிச்சிடுறா. அந்த டீமன் அந்த டெக்னிக்கை போட்டோன்னே அதுவே அப்படியே இப்போ அந்த வெளியே போச்சுல அந்த தப்பிச்சு அந்த டீமன் அப்படியே செத்து போயிடுது.
இதை பார்த்தோன்னா எப்பட்றா அது அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இப்போ திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் எதாவது என்னன்னா, நம்ம குகீசாக்கி அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருந்தால யாரோ சவோரி சவோரின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்க அப்போ வந்து என் ஊருக்கு சவோரி வந்தா. அவள் ரொம்ப அழகாகவும் இருப்பா, அவள் எனக்கு நிறைய ஃப்ரெண்டாகவும் இருப்பா, எல்லாரும் கூட அன்பாக இருப்பா. ஆனால் இந்த கிராமத்து மக்கள்லாம் அவளை வெறுக்கிறாங்க. ஏன்னா அவள் ஏதோ டவுன்லேருந்து சிட்டிலேருந்து வரா, அதனால் அவள் எல்லாரு கூடயும் அன்பு காட்ட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெறுத்து ஒதுக்குனாங்க. ஒரு நாள் கடைசியாக அந்த கிராமத்தை விட்டு அவளை ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அந்த கிராமத்து வாசிங்களாம் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் அப்பப்போ அவங்க வீட்டில் செய்கிற ஸ்வீட்டும் எடுத்துகிட்டு வருவாள். அதேமாதிரி சொல்லுவாள், பேக்கரியில் செய்கிறது தான் என்னோடது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் நம்ம குகீசாக்கியும் சொல்கிறா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ குகீசாக்கி சொல்கிறா, எப்படி இந்த ஓட்டையை நீ உடைச்ச, இது சாதா மனுஷனால் உடைக்க முடியாதுன்னு சொல்ல. யூஜின்னு சொல்கிறேன், இது ஏதோ அவங்க வாழை ஒழுங்காக கட்டல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம யூஜின்னு சொல்கிறேன், இப்போ நீ என்னை எத்தனை கேள்வி கேட்டீங்களா, நான் உன்னை கேட்கட்டா, நீ எப்படி இந்த எதுக்காண்டி இந்த ஹைஸ்கூலுக்கு வந்த அப்படின்னு சொன்னேன். குகீசாக்கின்னு சொல்கிறேன், எனக்கு அந்த வில்லேஜில் இருக்க பிடிக்கல, அதனால் நான் டவுனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கத்த. நம்ம யூஜியும் பயந்து போயிடுறான், ஏன்டி இப்போ கத்துற அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ சொல்கிறேன், சரி சொல்கிறேன் உண்மை, ஏன்னா நீங்கள் காசு இல்லாமல் இந்த டோக்கியோவில் வாழணும்னா வேறு வழி இல்லையா, ஹைஸ்கூலில் தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யூஜின்னு சொல்கிறேன். என்ன இப்போ அதுக்காண்டி இப்போ உயிரே மனைய வைப்பியா அப்படின்னு சொன்னோன்னா, நான் வைப்பேன் அப்படின்னு நம்ம குகீசாக்கியும் சொல்ல. உடனே குகீசாக்கி அப்போ சொல்கிறேன், இந்த பழைய ஞாபகம்லாம் வருது அவளுக்கு. இந்த வேலையை ஞாபகம் வந்தோடனே அந்த பையன்கிட்ட சொல்கிறேன், அந்த யூஜி கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி உன்னால தான் இன்றைக்கி தப்பிச்சோம், அதனால் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல. யூஜின்னு சொல்கிறேன், நம்ம வேறு காரணத்துக்காண்டி இந்த ஹைஸ்கூலில் இருக்கோம், அதுக்கெலாம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல. நான் குகீசாக்கி போதும் நிறுத்துறேன், நான் வெறும் தேங்க்ஸ் தான் சொன்னேன், உன்னை எந்த மாதிரிலாம் மொக்க போட சொல்ல அப்படின்னு சொன்னால். நம்ம யூஜின்னு சொல்கிறேன், பைத்தியம் பெனாத்திக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவங்க அந்த மிஷினை டெஸ்ட்டை முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த பையனும் அங்கே தான் என் வீடு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இப்போ கிளம்புறான். நம்ம கோஜோவும் பாய் அப்படின்னு சொல்லி காமிச்சு வைக்கிறோம். நம்ம வந்து குகீசாக்கி சொல்கிறா, இந்த நான் எனக்கு பசி வந்துச்சு, நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற. நம்ம யூஜி சொல்கிறேன், இல்லைனா மட்டும் என்ன மனுஷாவாக இருக்க அப்படின்னு சொன்னால். இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் கோஜோவும், பரவாயில்ல நீங்கள் மிஷினை முடிச்சிட்டிங்க, அதனால் நம்ம சுவையான உணவு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்னால். என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால், நம்ம யூஜியும் குகீசாக்கின்னு சொல்லிட்டு ஸ்பேட்டும் நம்ம சுஷியும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சொன்னோன்னா. நம்ம கோஜோவும் சரி அப்படின்னு போகலாம் அப்படின்னு சொன்னால். நாங்கள் இடத்துல ஃபியூசி கிட்ட கேட்காங்க, வேணாம் நம்ம ஃபோன் பார்க்க போகிறாங்க. அப்படியே போகிற வழியில் குகீசாக்கி சொல்கிறா, ஏய் யூஜி போய் என் பேக் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம யூஜின்னு சொல்கிறான், அதெல்லாம் எதுக்கு நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல. இந்த இடத்துல ஃபுஜியோரை கிட்ட கேட்குறான், ஃபுஜி நீனா எதாவது சொல்கிற அப்படின்னு சொன்னால். நம்ம கோஜோ சொல்கிறான், அவன் கோச்சுக்கிட்டான் மிஷினுக்கு அனுப்புல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே எல்லாம் சிரிக்கிறாங்க, பாவம் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல அப்படியே ஒரு தேதி காட்டுறாங்க. தேதி 2018 ஜூலை. இங்கே இருக்கும் இடம் வெஸ்ட்டு டோக்கியோ சிட்டி. விளையாடுற இடத்துல ப்ளே கிரவுண்டு மைதானத்தில் ஒரு ஏதோ விசித்திரமான ஒரு சக்தி இருக்குது. இப்போ அது என்ன பேருன்னு தெரில. அது ஏதோ கர்ப்பம் படுத்த ஜுஜுட்சு மந்திரவாதி மட்டும் இல்லை, அது சாதாரண மனுஷங்க கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல அவங்களாம் பார்த்துட்டு இருக்க. எபிசோடு அப்படியே முடிக்கிறாங்க. வரதில் 3 பேரில் ஒருத்தவங்க இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, இந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்.